இன்னைக்கு நம்ம எபிசோட்ல இந்தியாவில் இருக்க மதங்களும் இந்திய மக்களும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்களுக்கு அடுத்தடுத்து வர சோதனைகளும் கண்டங்களும் அப்படிங்கிற பத்தியும் மல்லையா உண்மையிலே மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிற பத்தியும் ரஜினிகாந்த் அவர்கள் பத்தி சுப்பிரமணிய சுவாமி சொன்ன கருத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஷோ. கருத்தா பேசுவான் அவடே. பொதுவாக ஏதாவது அரசியல்வாதிகள்லாம் ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, 3 டெம்ப்ளேட் கொஸ்டின் வச்சுருப்பாங்க. முதல் கொஸ்டின், அதிமுக 2 அணியாக பிரிஞ்சுட்டு நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? ரெண்டாவது கொஸ்டின் வந்து, விவசாயம் நாட்டில் செழிக்க என்ன பண்ணணும், விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மூணாவது கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நாட்டுக்கு ரொம்ப தேவையான கொஸ்டின். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, வந்தால் நீங்கள் ஆதரிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களை சுற்றியே பல கிளை கேள்விகளை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சுப்பிரமணிய சுவாமி அவர்களை மீட் பண்ணி இதே கேள்வி கேட்டிருக்காங்க. ரஜினி அவர்கள் அரசியல் வருவாரா மாட்டாரா, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசியலில் நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கு தான் இங்கே நிறைய நடிகர்கள் இருக்காங்களே, அது போக ரஜினிங்க நடிகரும் வேணுமா, அவரை படத்தில் பார்த்து சளைச்சு போலையா உங்களுக்கு, அரசியலில் வேற வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அரசியலுக்கு அவர் செட் ஆக மாட்டார், அவர் அதுக்கெல்லாம் செட் ஆவாரப்பா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. இப்படி அவர் ரஜினி பற்றி சொன்ன பதிலில் வந்து அந்த கேள்வி கேட்டாலும் அந்த ரிப்போர்ட்டர் அவரே தலையை சொரிய அளவுக்கு தான் அந்த பதில் இருந்துச்சு. அப்படி சொன்ன பதிலில் நிறைய குழப்பங்களும் நிறைய கேள்விகளும் தான் இருக்குது. எங்களுக்கும் இதே மாதிரி புரியாமல் பாடவும் தெரியும், புரியாமல் பேசவும் தெரியும். எங்ககிட்டயே ஆட்கள் இருக்காங்க. விஜய் மல்லையா அவர் வாங்கியிருக்க 9000 ரூபாய் கடனு, அவர் பேரு, அவர் நாட்டில் விற்கிற பீரு எல்லாமே நமக்கு தெரியும். திடீர்னு அவருக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறாங்க. அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்த உடனே அவர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாரு, ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாரு அப்படின்னு நினைச்சா அவர் நமக்கெல்லாம் வேற ஒரு டைலாக் சொல்றாரு. என்ன அப்படின்னா, என்னடா டைலாக்குக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஆளுக்கு வந்து அப்படியே அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்த உடனே 3 மணி நேரத்தில் பெயில் வாங்கி எல்லாருக்கும் விபூதி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டு அப்படி நம்ம தலை. பொதுவாக ஏசியன் கேம்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும், கபடி இருக்கும், உயரம் தாண்டுதல் இருக்கும், அகலம் தாண்டுதல் இருக்கும், அந்த மாதிரி இதர விளையாட்டுகள்லாம் இருக்கும். ஆனால் 2017 ஏசியன் கேம்ஸில் வந்து வீடியோ கேம்ஸ் அப்படிங்கிறத புதுசாக ஆட் பண்ண போகிறாங்களா. அது 2 பிரிவாக இருக்குது. என்ன அப்படின்னா, மல்டிபிளேயர் ஆன்லைன் பேட்டில், ரியல் டைம் அட்டாக் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக இருக்குது. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு விளையாடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஜட்ஜே வந்து வீடியோ கேம்ஸில் விளையாடுக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ண ஆட்கள் தான் நம்ம. ஸோ நம்மளும் வந்து வீடியோ கேம்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஏசியன் கேம்ஸில் வந்து தங்கம், வெள்ளி, வெங்கலம் அப்படின்னு சொல்லி பல இதில் ஜெயிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பழைய வடிவேல் காமெடி ஒன்று உண்டு. போலீஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டு கிணத்த காணும், என்கிட்ட கிணறு வெட்ட ரசீது கூட இருக்கு அப்படின்னு சொல்லி வடிவேல் வந்து அராஜகம் பண்ணிருப்பாரு. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, என் கிணற காணாங்க, கிணத்த காணாமா. அதே மாதிரி கனடாவில் வந்து நதியை காணும் அப்படின்னு சொல்லி கிளப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே நினைக்காதீங்க மேனேஜர் வந்து இல்லாத நதியை இருக்க மாதிரி கிணறு வெட்ட ரசீது கொடுத்துட்டாரு அதனால தான் இந்த பொருளை நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. உண்மையிலே வந்து அங்கே வந்து குறுகிய காலத்தில் ஒரு நதி ஒன்று போயிட்டு இருக்கான். அந்த நதி வந்து இப்போ வத்திடுச்சான். ஏன் வத்திச்சு அப்படின்னா, பருவநிலை காரணமாக வந்து 4 நாளில் அந்த நதி அப்படியே வத்தி போச்சான். அண்ட் இந்த மாதிரி வத்தி போச்சுல, இதுக்கு வந்து ஒரு டேம் கூட வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ரிவர் பைரசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா மக்களே, நதியெல்லாம் வத்தி போதான், தண்ணியை பார்த்து சீக்கிரமாக சேமிச்சு வைங்க. இப்போ வத்திர போன நதிக்கு வந்து கனடாலேருந்து இந்த மாதிரி ரிவர் பைரசி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு நிறைய ஆறுலாம் வந்து லாரி தான் ஓடிட்டு இருக்கு, ஆறு ஓடின மாதிரி தெரியல. நம்ம எப்போ சொல்ல போகிறோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச பின்னாடி வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து 2 டீமாக பிரிஞ்சு, ஒரு பக்கம் வந்து சசிகலா மற்றும் தரப்பினர், இந்த பக்கம் ஓபிஎஸ் மற்றும் தரப்பினர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு இப்பவும் 2 பிரிவாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, சசிகலா குடும்பம் மொத்தம் அதிமுக குடும்பம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக இருக்குது. இப்போ அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவங்களாம் சேர்ந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒற்றுமையாக இருக்கணும், பிளவுபடக்கூடாது, இரட்டை இலட்சணத்தை வந்து மீண்டும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா வந்து சசிகலா மற்றும் அவங்க குடும்பம் வந்து கட்சியிலேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரோட ஆசையும் அதுதான், எல்லா தொண்டர்களோட ஆசையும் அதுதான் அப்படின்னா, நான் வந்து அந்த மாதிரியே இருக்கிறேன், கட்சி பதவி விட்டு விலகி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி வந்து வேற யாரும் எனக்கு கொடுக்கல, பொதுச் செயலாளர் கொடுத்த போஸ்டிங், அதுல இருந்து நான் வெளியே இருக்க மாட்டேன், அதெல்லாம் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா. முடக்கின இரட்டை இலை சின்னத்தை மீட்கிறதுக்காக டிடிவி தினகரன் அவர்கள் வந்து 1,30,00,000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்ததா டெல்லியில் ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு டெல்லி போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணதுக்காக, அவரை பற்றி பேசுறதுக்காக வந்து டெல்லி போலீஸ் சென்னை வரதா இருந்துச்சு. உடனே வந்து டிடிவி தினகரன் அவர்கள் எங்கேயும் எஸ்கேப் ஆயிடக்கூடாது அப்படிங்காக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஏர்போர்ட்லையும் போலீஸ்லாம் குமிச்சதா வந்து நிறைய செய்தியெல்லாம் வந்துச்சு. இதை பற்றி பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, எப்போ என்கிட்ட தான் பாஸ்போர்ட்டே இல்லையே, நான் எங்கே பறந்து போக போகிறேன் அப்படி சொல்லியிருக்காரு. இதில் என்ன கூத்து அப்படின்னா, இதே நாளன்னைக்கு தான் டிடிவி தினகரன் அவர் மேலே இருக்கிற அந்நிய செலாவணி வழக்கும் வந்து விசாரணைக்கு வருது. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம் ஒரே நாள்லையா? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அடி விடுங்களா,
அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? டிடிவி தினகரன் அவர்களுக்கு கட்சியில கண்டோம், தேர்தலில் கொடுத்த புது சின்னத்துல கண்டோம், சின்னத்தை மீட்டெடுக்க போன போராட்டத்துல கண்டோம், அந்நிய செலாவணி வழக்குல கண்டோம், சென்னை விமான நிலையம் முழுக்க கண்டோம். இப்படி கண்டோம் சின்னம்மா. பொதுவாக பிரஸ் பீப்புள், போட்டோகிராஃபர்ஸ் அல்லது வீடியோகிராஃபர்ஸ் அப்படின்னாலே வந்து டிஆர்பிக்காக வேலை பார்ப்பாங்க. யார் வீடு பற்றி எறிஞ்சா என்ன, நம்ம வீடு இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிற முனைப்புலாம் செயல்படுவாங்க அப்படிங்கிற தப்பான கண்ணோட்டம் இருக்கு. சிரியாவில் போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ரீசெண்டாக கூட ஒரு பையன் உயிருக்கு போராடி இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக போச்சு. அந்த மாதிரி அசம்பாவிதங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அல் கதர் ஹபீப் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர் வந்து போயிருக்காரு. பல அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் குண்டு வெடிப்பில் ஒரு பையன் உயிருக்கு போராடி இருந்திருக்கான். அதை பார்த்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து என்ன பண்ணிருக்கா அப்படின்னா கையில் இருக்க கேமராவை கீழே போட்டுட்டு கண் கலங்கின நிலையில அந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. கிடைக்கிற ஃபுட்டேஜை விட ஒரு பையனோட உயிர் தான் முக்கியம், ஒரு மனித உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கிட்டு போற மாதிரி அந்த போட்டோகிராஃப் வந்திருக்குல்ல, அந்த போட்டோகிராஃப் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. எல்லா மீடியா ஆட்களுமே வந்து டிஆர்பிக்காக வேலை பார்க்குற ஆட்கள் கிடையாது. மனித உயிரில் மதிக்க தெரிஞ்ச மீடியா பர்சன் நிறைய பேர் இருக்கிறாங்க. மீடியா பர்சன்ஸ் அப்படின்னாலே வந்து எல்லாரும் டிஆர்பிக்காக வேலை பார்க்குறவங்க இல்லை, அடுத்த வீட்டு பாத்ரூமை எட்டி பார்க்குறவங்களும் இல்லை. அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் ஒரு மனித உயிரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் போட்டோகிராஃபர் அல் கதர் ஹபீப் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம கருத்துல இந்தியாவில் இருக்க மதங்களும் இந்திய மக்களும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல வந்து உலக அளவில் அதிகமாக சிகரெட் பிடிக்கிற கண்ட்ரியில் வந்து இந்தியா 4வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்துலையும் வந்து இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு. எதுல அப்படின்னா உலக அளவில் அதிகமாக மத சார்ந்த கலவரங்கள் நடக்கிறது, குண்டு வெடிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுல இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு. என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு ரிபப்ளிக் டே அல்லது இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் வந்து 3 பேர் படம் இருப்பேன், சின்ன குழந்தைகள் படம், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், அந்த படத்தெல்லாம் போட்டுட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்கோம். அண்ட் நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையால் பிரிஞ்சாலும் இந்தியர்களால் ஒன்று சேருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி விஷயத்தில் 4வது இடத்துல நம்ம இருக்கிறோம், கலவரங்கள் நடக்கிறதுல 4வது இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்பவே மன வருத்தமாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பொய்யா நடிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. உலக அளவில் அதிகமாக மத சார்ந்த கலவரங்கள் நடக்கிறதுல இந்தியா 4வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் 3 இடங்களில் இருக்க நாடுகள் என்ன அப்படின்னா சிரியா, நைஜீரியா, ஈராக். சிரியா, நைஜீரியா, ஈராக் இந்த 3 கண்ட்ரிஸை பற்றியில் அங்கே நடக்கிற கலவரங்களை பற்றி வேர்ல்டு நியூஸில் பெரிய பெரிய மீடியா நியூஸஸ்லாம் வந்து வந்துருச்சு. ஆனால் அந்த வரிசையில் 4வது இடத்துல இந்தியா இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அவமானமாகவும் கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. இவ்வளோ அச்சுறுத்தல்கள் இருக்க கண்ட்ரி மாதிரி இந்தியாவும் 4வது இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பம்பாய் படமாகட்டும், பாபர் மசூதி ஆகட்டும் அல்லது ராமர் படமாகட்டும், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க மதத்து மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, அதனால் எவ்வளோ தூரத்துக்கு மற்ற மதத்தை வந்து வேற்றுமையாக பார்க்குறாங்க, அதனால் வந்து சண்டைகள், அந்த மதத்து மேலே வச்சுருக்க வீரியம் பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ நிறைய ஃப்ளாஷ் நியூஸில் வரதில்லை, ஆங்காங்கே நடந்தாலும் பெரிய விஷயமா இதில் வரதில்லை. அப்படி இருந்தாலும் வந்து மதத்தால் அதிகமாக கலவரம் நடக்கிற கண்ட்ரியில் 4வது இடத்துல இந்தியா இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் சொல்ல போனோம் அப்படின்னா பசுவதை, மிருகவதை. ஹிந்துஸ், முஸ்லீம் அப்படிங்கிற 2 பிரிவினர்களில் ஹிந்துஸ் அப்படிங்கிற பிரிவினர்கள் வந்து பசு, மாடு இந்த மாதிரி வகைகள்லாம் வச்சு வந்து எல்லா சுபகாரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் எல்லா சிவன் கோயிலையும் வந்து நந்தி அப்படிங்கிற உருவ வழிபாடாகவே மாடுகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு உணவுப் பொருளாக பார்க்குறாங்க. ஏதாவது புனித காரியங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பீஃப் அப்படிங்கிற வச்சு அதை உணவுப் பொருளாக சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்படி இங்கே 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இப்படி 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறதுனால தான் பல கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. முஸ்லீம்ஸ் வந்து பீஃப் சாப்பிட்றது அப்படிங்கிறதும், ஹிந்துஸ்லாம் வந்து பசுவையும் மாடுவையும் வந்து தெய்வமாக வணங்குறது அப்படிங்கிறதும் வந்து இன்றைக்கே நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை, பல வருஷமாக வந்துட்டு இருக்க விஷயம் தான். ஆனால் சமீப காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதிகமாக கலவரம் நடக்குது அப்படின்னு அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா பல அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துலையும் வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அவங்க சுய புத்தினால தான் இந்த மாதிரி ஹிந்து, முஸ்லீம் அப்படிங்கிற 2 பிரிவினர்களில் ஹிந்து அப்படிங்கிற பிரிவிலேருந்து சில தலைவர்கள் வந்து தங்களோட சுய லாபத்துக்காக அரசியல் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நாம் புனிதமாக வணங்குற பசு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க எப்படி உணவுப் பொருளாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தங்கள் சுய லாபத்துக்காக இந்த மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தில் அரசியல் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் முஸ்லீம் அப்படிங்கிற சில அமைப்புகள்லேருந்து சில தலைவர்கள்லாம் வந்து நாம் என்ன சாப்பிடணுங்கிறத அவங்க எப்படி முடிவு பண்ணலாம், நமக்கு யார் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க பங்குக்கு அந்த விஷயங்கள்ல அரசியல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே வந்து தங்களோட சுய லாபத்துக்காக தாங்க அரசியல் நீடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அரசியல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி சில கலவரங்கள்லாம் வந்து இன்னமும் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி டெல்லியில் பீஃப் பேன் அப்படின்னு சொல்லி வந்தப்போ தமிழ்நாட்டில் சில தலைவர்கள்லாம் வந்து பீஃப் விருந்து அப்படின்னு சொல்லி ரோட்டில் பீஃப் விருந்து பண்ணிட்டு இருந்தாங்க.
இன்னொரு பக்கம் சட்டசபையில் வந்து சில தலைவர்கள்லாம் வந்து பீஃப் பேன் அப்படிங்கிறதுக்கு எதிர்த்து காரசார விவாதங்கள்லாம் பண்ணாங்க. பீஃப் பேன் அப்படின்னு சொன்ன உடனே வீம்புக்குன்னு இவங்க தான் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் கலவரங்கள், இந்து முஸ்லீம்களில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், இன்னொரு பக்கம் முஸ்லீம் சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் வந்து ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகரிச்சுட்டே போகணும், கலவரங்கள் கம்மியாகிட்டே போகணும். ஸோ இப்படியே கம்மியாகிட்டே போச்சு அப்படின்னா இந்த 4வது இடம் 40வது இடம் போகும். ஸோ அப்போ கொஞ்சம் ஆறுதல் அடையலாம். அதுக்கப்புறம் 40 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போகணும். ஸோ இப்படி போகிறது தான் நம்ம நாட்டுக்கான மிகப்பெரிய முன்னேற்றமாக இருக்கும். போன கருத்தா பேசுவோட எபிசோட வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் நிறையவே பாசிட்டிவாக இருந்து வச்சுக்கோமே. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் வச்சிடலாம். Many Telugu and Tamil movies are running in Karnataka. We are not against any movies. Satyaraj said low words and Kannadigas. If it happened to you people, then you people have done the same. அப்படின்னு வினுத்துஷ் வினோத் அப்படிங்க சொல்லியிருக்காரு. இதுக்கு வேற ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் பிரதர் உங்களுக்கு ரிப்ளை சொல்ல விரும்புகிறேன். 2016 நேனு சைலஜா, கெத்து, பிரம்மோற்சவம், ஜாக்சன் திரை, ஹைப்பர், 2017 மொட்டை சிவா, கெட்ட சிவா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கர்நாடகா ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக் தமிழ் தலை அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது உண்மையும் கூட. இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக கிடையாது, நீங்களும் எங்களுக்கு அகேன்ஸ்டாக கிடையாது. இது வந்து பாகுபலி அப்படிங்கிற ஒரு பெரிய படத்துக்கு காரணமாகவும் இதன் பின்னாடி வேற ஒரு அரசியலும் வேற ஒரு வியாபாரமும் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. அடுத்த கமெண்ட்ல மிஸ்டர் அவுடை சூப்பராக ஹாஸ்ட் பண்ணுறீங்க, யுவர் காமெடி சென்ஸ் இஸ் வேற லெவல் அப்படின்னு அருண்குமார் குமார் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. அடுத்த கமெண்ட்ல ஜி ஐ ஹேவ் ஒன் டவுட். இப்போ டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிட்டா லோக்கல் நிறைய பேர் சாராயம் காய்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே, அது தப்பு இல்லையா அப்படின்னு சிவகுமார் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. டாஸ்மார்க் அப்படிங்கிற விஷயம் பேன் பண்ணுறதே வந்து மது அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அது பண்ணும்போதே வந்து லோக்கலில் இந்த மாதிரி கள்ளசாராயம் அப்படிங்கிற வரதை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். விஜய் மல்லையா அவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினச்சிங்க? மாட்டிக்கிட்டாரா அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை வந்து இந்த படத்துக்கு கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு நினச்சிங்களா? அப்படின்னு பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். இன்னைக்கு மட்டும் இந்த எபிசோட பார்த்துட்டு முடிச்சிடாதீங்க. செவ்வாய், வியாழன், சனி அப்படின்னு சொல்லி வாரத்தில் 3 நாள் மதியம் 12 மணிக்கு யூடியூப்ல வரும். அதே நேரத்தில் ஃபேஸ்புக்லையும் லைவாக வரும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க.